தலைப்பு: மரணக்கோயில். கதை: தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்த அந்த பழமையான கிராமத்துக்கு ஒரு தனி ஒழுங்கு இருந்தது. ஒவ்வொரு மாலை 6 மணி ஆகியதும் மக்கள் எல்லோரும் வீட்டுக்குள் அடைந்து கதவுகளை பூட்டி விடுவார்கள். ஏன் தெரியுமா? அந்த ஊரில் கோயில் சாலை என்றொரு வீதி இருந்தது. அந்த வீதியின் முடிவில் ஒரு சின்னமலையாக இருந்தது. மேலே ஒரு பழமையான சிவன் கோயில். ஊரார் கூறுவது போல் அது மாலை 6க்கு பின் திறந்திருந்தால் யாரோ ஒருவர் காணாமல் போவார். அந்த வழிக்கே யாரும் செல்ல விரும்ப மாட்டார்கள். ஆனால் 2022 ஊருக்குள் வந்திருந்த ஊராட்சி அதிகாரி ரமேஷ், இந்த மாயக்கதைகள் நமக்கு வேலை இல்லை என்று கூறி இரவு நேரத்திலேயே தனது துணையுடன் கோயிலுக்கு சென்றார். அப்போது கோயிலின் வாயிலில் அவர் நின்றபோது ஒரு சத்தம் கேட்டது. ஏன் வந்தாய்? அது மரத்தில் இருந்த ஒற்றைப் பாம்பு போல ஹிஸ் செய்த குரல். ரமேஷ் அசந்து போனான். துணை விரைந்து ஓடிவிட்டான். ஆனால் ரமேஷ் மட்டும் நின்றான். அதற்குப் பின் நடந்தது. அவனை எவரும் மறுபடியும் காணவில்லை. அவன் செல்போனில் கடைசியாக பதிவு செய்யப்பட்ட வீடியோவில் மட்டும் ஒரு வெண்மை ஆடையில் பனிப்பாறை போன்ற கண்ணுடன் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். பின்னால் மூடப்பட்ட கோயிலின் வாசலை மெல்லத் திறந்து கொண்டிருந்தாள். தான் வந்தான். அவன் இனி போக மாட்டான் என்ற குரல் அதில் கேட்டது. அது மட்டும் அல்ல. அன்றைய பிற்பகலில் இருந்து அந்த வீதியில் நடக்கும் சத்தங்கள் அதிகரிக்கத் தொடங்கின. இனிமேல் அந்த கோயிலின் வாசலை யாரும் மூட முடியவில்லை. ஊரார் அனைவரும் வீட்டை விட்டு வெளியேற அந்த கிராமம் வெறிச்சோடியது. ஆனால் இப்போது கூட அந்த வீதியில் நடக்கும்போது சில சத்தங்கள் கேட்கும். என்னை விடமாட்டேன் என்று காற்றோடு கலந்து வரும் ஒரே குரல். அந்தக் குரல் யாருடையது? ரமேஷ் மாறியதா? அல்லது அது இன்னும் உள்ளே இருந்து மற்றவர்களை அழைக்குமா?